கையளவு கையளவு மனசு, அதில் கடலளவு கடலளவு கனவு. சாரதா, ஆபீஸ்ல என்ன அப்படி முக்கியமான வேலை? ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருந்தேன் 1008. இதான் முக்கியமான வேலையா? எனக்கு முக்கியமான வேலையா இருக்கலாம் இல்லையா? ஏதாவது காரியம் ஆகணும்னு ஸ்ரீராம் ஜெயம் எழுதுனியா? குழப்பம் தீரணும்னு எழுதினேன். என்ன குழப்பம்னு என்கிட்ட சொல்லிருந்தா நானே தீர்த்திருப்பேன். 1008 ஸ்ரீராம் ஜெயம் எழுதிருக்க வேண்டாம். குழப்பமே நீங்களா இருந்தா? இப்போ நீதான் குழப்பற. எதுவா இருந்தாலும் ஷூட் இட் ஸ்ட்ரெயிட். இந்த சம்பவம் பத்தி மிஸ்டர் குருரங்கன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கீங்க. நானா? உங்ககிட்டயா? நெவர். இல்ல, மறைச்சிருக்கீங்க. அது என்னன்னு சொல்ல? நீங்க வித்யாவை ஏற்கனவே சந்திச்சிருக்கீங்க. அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கீங்க. இது என்ன ரெட்ட வேஷம் எனக்கு புரியல. ஓ, வெயிட் வெயிட், நான் எதையும் மறைக்கல. தேவையில்லாத ஒரு விஷயத்தை உங்ககிட்ட அவசியம் இல்லாம ஏன் சொல்லணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஹோட்டல்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சந்திச்சு அவ மேல பரிதாபப்பட்டு அவளை காப்பாத்தினேன். நோ அதர் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்வால்வ்ட். இன்னும் சொன்னா, ஜென்வின்னா தெரிஞ்ச ஒரு பெண்மைய ஒரு ஆக்வர்ட் சிச்சுவேஷன் வந்து காப்பாத்தினேன். மனிதாபிமானத்தோட தான் நான் செயல்படுவேங்கிறது அனுபவ ரீதியா உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இவ அவசரக்காரியா இருப்பாளோன்னு தான் அவளுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீதான் அவளுக்காக வாதாடின, ரைட்? அப்போவாவது இந்த மேட்டரை உங்ககிட்ட சொல்லிருக்கலாம் தான், ஆனாலும் சொல்லல. சொல்லாம விட்ட விஷயத்துக்கெல்லாம் மறைச்ச விஷயம்னு பேர் இல்ல. நீ அவசியமா இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லைங்கிறது ஒரு பக்கம். ஒரு பெண்ணை பத்தின கடந்த கால சின்ன ரகசியம் இது. அதை மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தி ஒரு தப்பான எண்ணத்தை அந்த பெண் மேல ஏற்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறது சுபாவமா எனக்கு இருக்கிற ஒரு குணம். அது நல்ல குணம் தானா உங்ககிட்ட சொல்லாம இருந்தது டெலிபரேட்டா மறைச்சதா ஆகாது. கெட்ட குணம்னா உங்ககிட்ட சொல்லாம இருந்தது தப்புன்னு வச்சுக்கலாம். I beg to be excused. இன்னும் நீ கன்வின்ஸ் ஆகலன்னா ஆண்டவன் தான் உன்னை கன்வின்ஸ் பண்ணோன்னு சொல்லி 1008 ஸ்ரீராம ஜெயம் நான் எழுதுறேன். இல்ல, நான் தான் 1008 தடவை எழுதணும். குர்ரங்கன் குர்ரங்கன். என்ன ஊருக்கு கிளம்புறதுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்கியா? ஆமா, ராத்திரி 8:30க்கு ட்ரெயின். உனக்காக ஒரு சின்ன பிரசன்ட். என்னது? புடவை. எதுக்கு சாரதா இதெல்லாம்? பரவாயில்ல, வச்சுக்கோ. ஆமா, சிவசமுத்திரத்துல இருந்து என்ன கொண்டு வந்த? சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி தண்ணிய பாட்டில புடிச்சு கொண்டு வந்தேன், ஊர்ல எல்லாருக்கும் காட்ட. மஞ்சு, நீ இங்க வந்து தங்கினது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீ சொன்னதே நான் திருப்பி சொன்னா காப்பி அடிச்ச மாதிரி இருக்கும். இங்க வந்து தங்கினது என்னோட இதயத்தையே திருப்பி சந்திச்ச மாதிரி இருந்தது.
உன்ன மாதிரி உண்மையான சிநேகிதிய பார்க்கவே முடியாது. என்ன ஐஸ் வைக்கிற? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ ஊருக்கு போறதுக்குள்ள. முக்கியமான விஷயமா? என்ன 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 சாரதா? நீ ரயிலு கிளம்புறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லுவேன். ஐயோ, அதுக்கு இன்னும் 8 மணி நேரம் இருக்கு சாரதா. அதுக்குள்ள என் தலையே வெடிச்சிரும். ப்ளீஸ் சொல்ல. இப்ப சொல்ல மாட்டேன். 8 மணி நேரத்துக்குள்ள நீ ஊரையே 2 பண்ணிடுவ. எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நான் அப்புறமாவே சொல்றேன். என்ன சாரதா, மஞ்சுவோட குணச்சித்திரத்தை இப்படி சோதிக்கிற? இது உனக்கே நல்லா இருக்கா? சாரதா சாரதா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விட்டுட்டேன். என்னன்னு கேள. என்ன? சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி பக்கத்துல ரஜினிகாந்த் ஷூட்டிங்ல பார்த்தேன். ஓ, அப்படியா? பேசுனேன். என்ன பேசுன? நீ அத சொல்லு, நான் இத சொல்றேன். நீ எனக்கு சொல்லவே வேண்டாம். எப்படி மீட் பண்ண தெரியுமா? ரஜினி கிட்டே போக விடாம 4 ஆளுங்க அடியாள் மாதிரி தடுத்து நிறுத்திட்டு இருந்தாங்க. யோசனை பண்ணேன். ஐயோ, பாம்பு 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 அப்படின்னு கத்துனேன். என்ன பாம்பு? எங்க எங்கன்னு பயந்து ஓடி போயிட்டாங்க எல்லாரும். நான் ரஜினி கிட்ட போயிட்டேன். என்ன பேசுன? இது முக்கியமான விஷயம் சொன்னியே, நீ அத சொல்லு. ரஜினி கிட்ட என்ன பேசுறேன் நான் சொல்றேன். நீ எனக்கு சொல்ல வேண்டாம். சரி சரி சரி, சரியான விடா கண்டனா இருக்கியே. நான் ரஜினி கிட்ட கேட்டேன், 2ல 1 உண்டா இல்லையா சார்? தமிழ்நாட்டு மக்களை ஏன் சார் இப்படி சஸ்பென்ஸ்ல வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு சிரிப்பு, டிபிக்கல் ரஜினி சிரிப்பு. மத்தவங்க கிட்ட டபாய்க்கிற மாதிரி உங்ககிட்டயும் சிரிச்சு மழைப்பிட்டார் பத்தியா? யாரு? மஞ்சுவா கொக்கா? விடலியே. நான் சொன்னேன், சார் நான் உங்க பரம ரசிகை. அந்த காலத்துல மிட்லன் 3 முடிச்சு முதல் ஷோ சிகரெட்டை தூக்கி போட்டு வாயில பிடிப்பீங்களே, அன்னைக்கு நான் தான் சார் கை தட்டினேன். உங்க முதல் ரசிகை. என்ன பார்த்துட்டு தான் சார் தியேட்டர்ல மத்தவங்களே கை தட்டினாங்க. ஆனா இப்போ நீங்க நின்னா தட்டுறாங்க, திரும்பினா தட்டுறாங்க, தலையை கோதினா தட்டுறாங்க. ஆனா அன்னைக்கு உங்க முதல் ரசிகை நான் தான் சார் கை தட்டலே ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். என்ன நீங்க உதாசீனப்படுத்த கூடாது சார் அப்படின்னு சொன்னேன். கரெக்ட் பாயிண்ட்ல பிடிச்ச நீ. சரி, என்ன சொல்லுங்கன்னாரு. அரசியல் உண்டா இல்லையா? மனசுக்குள்ள என்ன தீர்மானம் பண்ணிருக்கீங்க என்கிட்ட சொல்லுங்க, உங்க முதல் ரசிகை அப்படின்னு. சரி சொல்லட்டுமானாரு. சொல்லுங்க. என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? அது என்ன முக்கியமான விஷயம் ஓ மேட்டர். நீ அத சொன்ன, நான் இத சொல்றேன். நீயும் மழுப்புற பத்தியா? ரஜினி என்ன சொன்னான்னு சொல்லட்டுமா? உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், ரகசியமா வச்சுக்க அப்படின்னாரு. அப்புறம் சார் இந்த வழவழெல்லாம் வேண்டாம், நறுக்குன்னு சொல்லுங்க, அரசியல் பிரவேசம் உண்டா இல்லையா அப்படின்னு உரிமையோட கேட்டேன். எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி அப்படின்னாரு. அப்படின்னா அப்படின்னு நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னாரு. பாட்சா ஸ்டைல்ல. கடைசியில இவ்வளவுதானா? என்ன இவ்வளவுதானா? இது போதாதா எனக்கு? கோயமுத்தூருக்கு போய் இன்னும் 1 வாரத்துக்கு இந்த கதையே சொல்லிட்டு இருப்பேன் தெரியுமா? சாரதா, அது என்னது முக்கியமான விஷயம்? ராத்திரி 8 மணிக்கு தான். அதுக்குள்ள என் மண்டை வெடிச்சு போச்சுன்னு வச்சுக்க. வெடிச்ச மண்டை கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லு? சார், யாரு உள்ள வாயாப்பா. நமஸ்காரம் சார். ನಮಸ್ಕಾರ ಸರ್. ನನ್ನ ಹೆಸರು ಲಿಂಗರಾಜ್ ಅಂತ ಸರ್. வேறென்ன? லிங்கராஜ் சார். என்ன விஷயம்? ஒரு சிக்கு ஹெல்ப் சார். டொனேஷன்னா வேற இடத்த பாரு, அதெல்லாம் நான் என்கரேஜ் பண்றது கிடையாது. நோ நோ நாட் தட் சார், நாட் தட் சார். மீட்டிங்னா கன்னடத்துல எனக்கு சரளமா பேச வராதியா? ನನಗೆ ತಮಿಳ್ ಕಲಿಬೇಕು ಸರ್. என்னது? ತಮಿಳ್ ಕತ್ತುಕணும் ಸರ್. ನೀವು ಸ್ವಲ್ಪ ಕಲಿಸಿಕೊಟ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಸರ್. உட்காரி. மேல உட்காரி. ಪರವಾಗಿಲ್ಲ ಸರ್, ಇರ್ಲಿ ಸರ್. சில பேர் ஹிந்தி சினிமா பார்க்கணுங்கிறதுக்காக ஹிந்தி கத்துப்பாங்களே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். தமிழ் இஸ் ಸ್ವೀಟ್ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್. கற்றுக்கணும் ஆசையாக இருக்குது சார். ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬಂದರೆ ಕಲಿಸಿ ಕೊಡ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳಿ ಬಂದೆ ಸರ್. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற? சார் பிஹெச்எல்ல என்ஜினியர் இருக்கேன் சார்.
சுஜாதா இருக்காரல்வா, ஆ. அவர்கிட்ட கொஞ்சம் வேலை பண்ணிருக்கேன் சார் நான். வெரி குட் வெரி குட். சார் ಎಷ್ಟು ஃபீஸ் ஆದರೂ பரவாயில்ல சார். இல்ல நான் எவ்வளவு ஃபீஸ் ஆனாலும் கொடுத்துறேன் சார். நான் ஐ அம் ரெடி டு பே சார். வைத்தியக்கார, உனக்கு இருக்கிற தமிழ் ஆர்வத்துக்கு நான் எல்லாம் உனக்கு வெகுமானம் கொடுக்கணும். வடிவே வடிவே, என்னங்க? இவன் பேரு லிங்கராஜ், கன்னடா பையன், தமிழ் கத்துக்கணுமா? அப்படியா? ಹೌದು. இப்படி ஒவ்வொருத்தரும் 2-3 பாஷையை கத்துக்கிட்டா இந்தியா எவ்வளவு ஒத்துமையா இருக்கும். ಹೌದು ಸರ್. தம்பி லிங்கராஜ் சார். 10ஆம் தேதி நல்ல நாளா இருக்கு, அன்னைக்கே பாடத்தை ஆரம்பிச்சிருவோம். உனக்கு இந்த நியூமராலஜில எல்லாம் நம்பிக்கை இருக்குல்ல? என் நம்பர் 10 தான் சார். அப்புறம் என்ன, அன்னைக்கே ஆரம்பிச்சிருவோம். காஃபி சாப்பிட்டுட்டு போப்பா. ಬೇಡ ಬೇಡ. என்னது வேடாவா? வேணாம்னு சொல்லு. முதல் வார்த்தையை கத்துக்கிட்டா இருக்கட்டும். இன்னைக்கு வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை இது. ಒಂದು ನಿಮಿಷ ಸರ್. ಇದು ಒಂದು ಪ್ಲೇಟ್ ಬೇಕು. என்னப்பா இதெல்லாம்? அப்புறம் பாத்துக்கலாமே. ಇಲ್ಲ ಸರ್, ಆ ಥರ ಹೇಳಿಬೇಡಿ ಸರ್. ತಗೊಳ್ಬೇಕು ಸರ್ ನೀವು. வாழ்க வாழ்க. தமிழ் சீக்கிரமே வரட்டும். வரேன் வரேன். பையன் என்ன மரியாதையா இருக்கான் பாத்தீங்களா? என்ன சைலண்டா உட்கார வச்சுட்டு குட்டி போட்ட பூனை மாதிரி குடுக்க நெருக்கு நடந்துட்டே இருக்க? மஞ்சு, தெய்வமே அனுப்பிச்சு வச்ச மாதிரி நீங்க வந்திருக்க. இந்த நேரத்துல மனசு விட்டு ஒரு விஷயம் பேசணும் உங்ககிட்ட. என்ன சொல்லு, காத்துட்டு இருக்கேன். வெக்கமாவும் இருக்கு, அதே நேரத்துல பயமாவும் இருக்கு. என்னடி பீடிக பலமா இருக்கு? ஏதோ பழமொழி சொல்றாப்ல. அதானே, என்னடா இத்தனை நேரமா இந்த வார்த்தை வரலையேன்னு பார்த்தேன். டைவர்ட் பண்ணாத, மேட்ருக்கு வா. என்ன நீ சினிமாவே பாக்குறது இல்லையா? யாரு, நானா? ஒரு படம் மகா திராப, அந்த தியேட்டர் பக்கம் போகவே போயிடாதன்னு யாராவது சொன்னாலும் அது எப்படி திராப எடுக்க முடிஞ்சுன்னு போய் பாக்குறவன் நான். என்கிட்ட கேக்குறியா? என்னத்த பார்த்த? அந்த ஜீவா இருக்கானே. ஆமா, ஜீவா. அவன் ஏன் பிள்ளடி. பாவி ராஸ்கல். ஐயோ, படவா அவன் உன் பிள்ளையா? அந்த வாண்டு பையன் இப்ப ஜீவாவா? அரட்டாயிரம் போட்டு சுத்தி சுத்தி வருவானே, கேரம் ஆடும்போது காயில திருடி வச்சுப்பானே, அந்த பொடினா. என்ன நீ மாஞ்சி மாஞ்சி போற? என்னமா பாஞ்சு பாஞ்சு லவ் பண்றா தெரியுமா சினிமால? நான் செஞ்சது ரைட்டோ தப்போ, காதல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் லவ் ஸ்டோரினா 7 தடவை பாத்துருவேன். அதனால்தான் உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. ஓஹோ, இப்பதான் மேட்ருக்கு வர பாக்குறியா? குரு ரங்கனை கடவுள் கடவுள் பண்ணி. சரி, மேட்ருக்கு வந்துட்ட. கண்டேன் சீதைங்கிறப்பல விஷயத்த சொல்லு. குருரங்கன் கடவுள்னா நான் ஆண்டாள் நிலைமையில இருக்கேன். என்ன ஏதாவது திருப்பா எழுதிட்டு இருக்கியா? ஆண்டாள் ஆண்டவன் மேல ஆசைப்பட்டா இல்லையா? அப்படி ஒரு எண்ணம் என் மனசுல ஏற்பட்டிருக்கிறது சரியான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை துரோகமா இருக்குமோன்னு
சந்தேகமா இருக்கு. துரோகமா? யாருக்கு துரோகம்? 15 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை அம்போன்னு விட்டுட்டு அல்பாயுஸ்ல செத்து போனானே உன் புருஷன், அவனுக்கு துரோகங்கிறியா? எந்த காலத்துல இருக்க நீ? இது கேட்டா அவர் ஆத்மா எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? ஆவியா வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணும். 10ஆம் பசலித்தனமா ஏதோ நினைச்சுக்கிட்டு பன்னாடை ஆட்டமா மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ஏதாவது புழுங்கிட்டு இருக்காத. ஆமா, அவருக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கா? நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவரும் என்ன விரும்புற மாதிரி தான் தெரியுது. வெளிப்படையா சொல்லறதுக்கு அவருக்கும் தயக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. நீயும் அவரை விரும்புறேங்கிறது அவருக்கு தெரியுமா? தெரியல. அப்படின்னா தெரியுமா தெரியலையான்னு தெரியல. சொல்லத்தான் நினைக்கிறேன்னுட்டு நீயே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இன்னமும் நாளை கடத்தாத. இதோ பார் சாரதா, உனக்கு தயக்கமா இருந்தா சொல்லு, உனக்காக நான் பேசுறேன். ஐயோ வேண்டாமா, வெங்கல கடையில யானை பூந்த மாதிரி இறஞ்சி வேற கேப்ப மேன்மையான விஷயத்த. ஆமா பின்ன இதுல என்ன ஒளிவு மறைவு? உண்டுனா உண்டு, இல்லனா இல்ல. லவ் மேட்டர்ல மட்டும் அப்பப்ப புட்டு புட்டு வச்சு பேசிடணும். ஏற்கனவே 15 வருஷம் ஓடி போச்சு, இனிமே 15 நிமிஷம் கூட லேட் பண்ணாத. என்ன மஞ்சு, ட்ரெயினுக்கு டைம் ஆலியா? கிளம்பு கிளம்பு. சரி சாரதா, நான் கிளம்புறேன். மனசுக்கு ஆறுதலா இருக்கும், ஒரு 2 நாள் இருந்துட்டு போயேன். ஐயோ, வீட்டுக்கு வந்த விருந்தாளி முதல் நாள் தான் விருந்தாளி, மறுநாளும் இருந்தா வந்த விருந்தாளி பெருச்சாளி. வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன். ஆனா ஒண்ணு சாரதா, இந்த விஷயத்துல மட்டும் நீ கோட்டை விட்ட, இனிமே உன் வீட்டு கேட்டை கூட நான் மிதிக்க மாட்டேன்.